ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு அணிவிக்கப்படக்கூடிய பாதுகைகள்ல வந்து ஒரு அதிசயம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது நம்மளால கண்கூடாவும் பார்க்க முடியும். அது என்ன மாரியான அதிசயம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுல தொடர்ச்சியா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டுள்ள பெரிய பெருமாள் அணிந்திருக்கக்கூடிய அந்த பாதுகைகள் இருக்கு இல்லையா? அது தேய்மானத்துக்கு அப்புறம் கழட்டி வைக்கப்பட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு தூண்ல மாட்டி வைப்பாங்க. அந்த இடத்துக்கு பேரு ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய திருக்கொட்டாரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு தூண்ல மாட்டி வைக்கப்படும். அந்த தூண வந்து நம்மளால இன்னைக்கும் தரிசனம் பண்ண முடியும். அந்த தூண்ல இன்னைக்கும் அந்த பாதுகைகள் தொங்குறத நம்ம பார்க்க முடியும். சரி, பழைய செருப்புகள வந்து கழட்டிட்டாங்க. புது செருப்புகள் வந்து எங்க செய்வாங்க? அவங்களே செய்வாங்களா? இல்ல எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புதிய பாதுகைகள் செய்யறதுக்காகவே தஞ்சாவூர்ல பிரத்யேகமா பாதணிகள் அரங்கனுக்காகவே செய்றவங்க அப்படிங்கிறவங்க இருக்காங்க. வலது பாத வலது பாதணி ஒருத்தர்ட்டயும், இடது பாதணி இன்னொருத்தர்ட்டயும் செய்ய கொடுப்பாங்களாம். 2 பேருமே ஒரே ஊர்ல இல்லாம வெவ்வேறு ஊர்கள்ல இருக்கவங்க, பாதணிகள் தனித்தனியா வந்து கோவிலுக்கு வந்து சமர்ப்பிக்கப்படும். இந்த பாதணிய செய்யறதுக்கு அவங்க என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடு இருப்பாங்க அப்படின்னா, 48 நாட்கள் வந்து உணவு கட்டுப்பாடு இருந்து விரதம் மேற்கொண்டு இந்த பாதணிகள செய்வாங்க. இத வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவ வந்து வழக்கமாக்கிட்டு இருக்காங்க. இந்த பாதணிகள் செய்றத 6 மாசத்துக்கு ஒரு தடவ வந்து செய்றதா ஒரு வழக்கம் இருக்கு. இந்த பாதணிகள கொண்டு வந்து அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்படும்போது, கோவில்ல அதற்கேத்த மரியாதை செய்வாங்க. பழைய பாதணிகள அரங்கன் திருவடிகள விட்டு கழட்டிட்டு புதிய பாதணிகள மாற்றிடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவடிகள விட்டு எடுத்திருக்கக்கூடிய அந்த பழைய பாதணி இருக்கு இல்லையா, அந்த 2 பாதத்துல அந்த 2 பாத பகுதியில பார்த்தோம்னா தேய்மானம் இருக்குமாம். அத வந்து நம்மளால இன்னைக்கும் பார்க்க முடியும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, நீங்க போய் ஸ்ரீரங்கத்துல போய் அத இன்னைக்கும் போய் தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா, யார் வேணாலும் இந்த அரங்கன் அணிந்து தேய்மானம் இருக்கக்கூடிய இந்த பழைய பாதணிகள நீங்க பார்த்து கண்ல ஒத்திக்கலாம். அதுக்கான அனுமதி உண்டு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.